டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகளும் பிஆர்எஸ் கட்சியின் நிர்வாகியுமான கவிதாவுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக அதனை நாம் பார்த்து வருகிறோம். 5 மாதங்களுக்கு பிறகு கவிதாவுக்கு ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது. கவிதாவுக்கு எதிரான முக்கிய ஆதாரங்களை சமர்ப்பிக்க சிபிஐ தவறியதால் அவருக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். தற்போது 5 மாதங்களுக்கு பிறகு கவிதாவிற்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. ஜாமீன் வழங்கியதற்கான முக்கிய காரணமாக என்ன பார்க்கப்படுகிறது? கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். 5 மாதங்களுக்கு பிறகு பிஆர்எஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் கவிதாவிற்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். இந்த வழக்கினுடைய இந்த மூல என்று என்றால் இந்த வழக்கு கவிதா மீது தொடரப்பட்டதற்கான காரணம் டெல்லி மதுபான கலால்வரி முறைகேடு வழக்குதான். இதே வழக்குல இதற்கு முன்பு ஒருவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் ஜாமீன் மூலமாக. அவர் டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா. அவருக்கு முன்பு இதே உச்சநீதிமன்றத்தால் மற்றொருவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் சஞ்சய் சிங். இப்படியாக இந்த வழக்குல சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பலர் விடுவிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில 3வது நபராக இந்த வழக்கில் தொடர்பு இருக்கக்கூடியதாக கூறி கைது செய்யப்பட்டிருந்த பிஆர்எஸ் மூத்த தலைவர் கவிதாவிற்கு இன்று உச்சநீதிமன்றம் ஜாமீன் என்பதை வழங்கி உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. ஆகவே இந்த வழக்கினுடைய விசாரணையில தற்போது சிறையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் என்றால் அது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் என்பது மட்டுமே இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த வழக்கு கவிதாவுடைய ஜாமீன் தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது உச்சநீதிமன்றத்துல. இதற்கு முன்பு நீதிமன்றங்கள்ல விசாரணைக்கு வந்திருக்கிறது. இந்த வழக்கை விசாரணை செய்யக்கூடிய ரோஸ் அவென்யூ நீதிமன்றம், டெல்லி உயர் நீதிமன்றம், இப்படியான நீதிமன்றங்கள் கவிதாவிற்கு ஜாமீன் வழங்க மறுத்தது. அதற்கான காரணம் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை இந்த வழக்கில் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தது. முதல்ல கவிதாவை இந்த வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை கைது செய்திருந்த நிலையில கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு பிறகு சிபிஐ இதே வழக்கில் கைது செய்திருந்தது. இந்த நிலையில் தான் தனக்கு எதிரான வழக்குகளில் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என கூறி உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கினுடைய விசாரணை என்பது நடைபெற்று வந்த நிலையில இன்று இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது உச்சநீதிமன்றத்தில் தொடங்கிய உடனே நீதிபதிகள் முக்கியமான கேள்விகளை எழுப்புகிறார்கள். அதாவது டெல்லி மதுபான கலால்வரி கொள்கை முறைகேடு வழக்குகள்ல சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை நியாயமான விசாரணையை தான் மேற்கொள்கிறதா என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்விகளை எடுத்தார்கள். அதற்கு சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை ஒருதலைபட்சமாக நடந்து கொள்ள முடியாது எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்ததோடு டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்குகள்ல இந்த முக்கியமான ஆதாரங்களை கவிதாவிற்கு எதிராக தாக்கல் செய்வதில் சிபிஐயோ அமலாக்கத்துறையோ தவறிவிட்டது என்று உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இவை மட்டுமின்றி இந்த வழக்கினுடைய உத்தரவு என்பது இன்றைய தினமே அந்த வழக்கினுடைய விசாரணையில் பிறப்பிக்கப்பட்டது. அப்போது உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் விசாரணை என்ற பெயர்ல ஒருவருக்கு தண்டனை வழங்குவதை ஏற்க முடியாது என்றும், ஏற்கனவே பல தருணங்கள்ல இந்த நீதிமன்றம் இந்த போன்ற கருத்துக்களை எல்லாம் கூறியிருக்கக்கூடிய நிலையில இந்த டெல்லி மதுபான கலால்வரி கொள்கை முறைகேடு வழக்குகளையும் இது போன்ற பல தலைவர்கள் தொடர்ச்சியாக விசாரணை என்ற போர்வையில சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது ஒரு தண்டனையாகவே நீதிமன்றத்தால் பார்க்க முடிகிறது என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்தார்கள். பெண்களுக்கு என்று சில சலுகைகள் மற்றும் விசாரணை பிணை வழங்குதல் ஆகியவற்றை இருக்கக்கூடிய நிலையில அதன் அடிப்படையில தற்போது உச்சநீதிமன்றத்தால் பிணை என்பது வழங்கப்படுவதாக உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ வழக்கு ஆகிய இரண்டிற்குமே தலா 10 லட்சம் ரூபாய் பிணை தொகையை செலுத்த வேண்டும் எனவும், கவிதா அவருடைய பாஸ்போர்ட்டை உரிய விசாரணை அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும், விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனைகளோடு தற்போது பிஆர்எஸ் மூத்த தலைவர் கவிதாவிற்கு உச்சநீதிமன்றமானது தற்போது நிபந்தனை ஜாமீன் என்பதை வழங்கி அவரை தற்போது சிறையிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு வழிவகை என்பது செய்திருக்கிறது என்பது இன்றைய உச்சநீதிமன்ற உத்தரவின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. 5 மாதங்களுக்கு பிறகு பிஆர்எஸ் கட்சியின் மூத்த தலைவர் கவிதாவிற்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது. அது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.